சித்தி. புனிதா, என்னம்மா? இங்க பாருங்க சித்தி. எதுக்கு இப்போ போனு? இத நம்ம ஐஸ்வர்யா அம்மா கிட்ட கொடுத்து ராசாத்தி அன்னிக்கிட்ட பேச வைக்கலாம். அப்படி பேசினா ஐஷு கல்யாண பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும்ல சித்தி. சூப்பர் புனிதா. ஆனா இந்த போனை எப்படி நம்ம அவங்க கிட்ட கொடுக்கறது? அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன். அங்க கோகிலாத்த சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போற பாத்திரத்துல இத போட்டு மறைச்சு வச்சிடலாம். எப்படியும் சாப்பாடு திறந்து பார்க்கும்போது ஐஷம்மா போன் பாத்துருவாங்க. ஆமா புனிதா, சூப்பரான ஐடியா. வா, எப்படியாவது இந்த போனை கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் ராசாத்தி என்ன நம்பர் ஸ்டோர் பண்ணிடுறேன். இந்தாங்க. இந்தா. சேவ் பண்ணிட்டு சித்தி வாங்க. என்னத்த சமையல்லாம் ரொம்ப பலமா இருக்கு போல இருக்கு. இவளுங்க கிட்ட பேச்சு கொடுத்தோம் நம்ம ரகசியத்தை பூரா உருவி எடுத்துருவாளுங்க. என்ன ஆனாலும் சரி, கோகிலா வாய மட்டும் திறந்துராத. பாரியையா வீட்டில் கோகிலாவின் சமையல். சித்தி எப்படி இருக்கு? சூப்பர் புனிதா. எனக்கும் சமைச்சு சமைச்சு போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சம்மந்தி சமைச்ச சாப்பாட சாப்பிடுவோம். ஆஹா, வாசனை நம்ம தெருவுல மொன வரைக்கும் வருதான் சித்தி. என்னாச்சத்த? நான் இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்கேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. வாயை திறந்து கொஞ்சம் பதில் சொன்னா என்ன? குறைஞ்சா போயிடுவீங்க. என் வாய திறந்தாதான் எல்லாத்தையும் போட்டு வாங்கிட்டு போயிடுவீங்களே. சிறுவண்டு சிக்கும், சிறுத்தை சிக்காது. என்னாச்சத்த? காது எதுவும் கேட்கலையா என்ன? டமர் ஆயிடுச்சா? அத்த, நான் வேணா கத்தி பேசவா? ஓ, காதெல்லாம் கேக்குதா? அப்ப பேச வேண்டியதானே? அத்த, மௌன வருதுமா? இல்ல தொண்டையில கிச்சுக்கிச்சா? அப்படி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? சொல்லுங்க அத்த. நீங்க தாண்டி பிரச்சனை. ஓ, மௌன வருதுன்னு சொல்லுங்க. என்னடா இது? காலையில தானே எங்க சித்தி செஞ்ச பணியாரத்தை சாப்பிட்டு ஆஹா ஓஹோன்னு வாய் நிறைய பாராட்டி சொன்னீங்க. அதுக்குள்ள என்ன மௌன வருதம்? அந்த பணியாரத்தினாலதானே பிரச்சனையே வந்துச்சு. இப்ப என்ன புதுசா மத்தியானத்துக்கு மேல மௌன வருதம்? ஓ சித்தி, நம்ம டைனிங் ஹால்ல நுழைஞ்ச நிமிஷத்துல இருந்து தான் பாருங்க இவங்களோட மௌன விரதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படிதானே அத்த? ஓ அப்படி. என்னடா இது, இவங்க எதுக்குமே மசிய மாட்டேங்கிறாங்க. ஏதாவது பண்ணி இவங்களை அனுப்பி வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? பேச. என்னத்த நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க, எனக்கு இல்லையா? ஐயோ அத்தை, ஐயோ அத்தை இங்க பாருங்க. ஐயோ இங்க பாருங்க.
ஐயோ அடி பாவி, கரை இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அத்தை, மௌன விரதம். இது எப்போ? தோ இப்பல இருந்துதான். கொல் நெஞ்சக்காரி போடி. சீக்கிரம் சீக்கிரம் போன் வை. சரி, இதுக்குள்ள போன் வை. இங்க வா 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 வா. எப்பா, எம்மகண்ட ரெண்டும் போயிடுச்சுங்களா? யாரு கிட்ட? இந்த கோகிலா கிட்டேவா? ஏதோ பணியாரத்துக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். இப்ப உஷாரா இருப்பேன்ல. வா வா, போய் பாப்போம் வா. ராஜி, ராஜி, கதவு தோற தம்பி. தம்பி தம்பி, இன்னைக்கு உனக்கு பிடிக்குமேன்னு வத்த குழம்பு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிடுங்க. இல்லக்கா, எனக்கு பசி இல்ல. கல்யாண வேலை நிறைய இருக்கு. நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுறேன். புனிதா, வா அந்த பக்கம் போய் நிக்கலாம். ராஜி, அவன் போயிட்டு போறான், நீ சாப்பிடு. ஐஸ்வர்யா வர பசி தாங்க மாட்டா, அவளுக்கும் போட்டு கொடு. சரி, சாப்பிட்டு எடுத்து வைங்க. நான் அப்புறமா வந்து பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். ராசாத்தி கிட்ட போன் பண்ணி சொல்லிடலாமா? சித்தி, வா. புனிதா, போனை கொடு. அத்தை, அத்தை சொல்லுங்க அத்தை. ராசாத்தி, ஒரு சந்தோஷமான விஷயம். ஐஸ்வர்யாவோட அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்ல. அவளோட அப்பா தான் கட்டாயப்படுத்தி இங்க அவளை பூட்டி வச்சிருக்காரு. அப்படியா அத்தை? ரொம்ப சந்தோஷம். இது போதும் அத்தை. நாம இந்த கல்யாணத்தை கண்டிப்பா தடுத்து நிறுத்தி ஐஷுவை காப்பாத்திடலாம். ஆமா ராசாத்தி, அதுக்கு தான் அவங்க சாப்பாடு கொண்டு போற டிஃபன் கேரியர்ல ஒரு போனை வச்சு அவங்க ரூமுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். உனக்கு அந்த போன் நம்பரை புனிதா கிட்ட சொல்லி அனுப்பி வைக்க சொல்றேன். நீ அந்த நம்பருக்கு போன் பண்ணி ஐஷுவோட அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு பேசிக்கோ. ஆனா அத்தை, ஐஷுவோட அப்பா இருப்பார்ல? இல்ல ராசாத்தி, இப்பதான் அவரு வெளியே போனாரு. அங்க அம்மாவும் பொண்ணு மட்டும்தான் தனியா இருக்காங்க. அப்படியா அத்தை? நான் இப்ப உடனே போன் பண்றேன். நீங்க புனிதாவை போன் நம்பரை மட்டும் அனுப்ப சொல்லுங்க. சரி ராசாத்தி, நான் நம்பர் அனுப்பி வைக்க சொல்றேன். புனிதா, அந்த நம்பரை ராசாத்திக்கு அனுப்பி வை. அனுப்புறேன். அனுப்பிட்டேன் சித்தி. அம்மா, போன் அடிக்குது பாரு. இல்லம்மா, அப்பா போன்ல எதுவும் போன் வரலையே. எங்க இருந்து வருது? போன் எங்க? போனை மேலேயே வச்சுட்டு வந்துட்டோமோ?
இப்ப ராசாத்தி ஃபோன் பண்ணி ராஜி கிட்ட பேசினா பிரச்சனையாயிடுமே. உடனே போகணும், இல்ல கதை கந்தலாயிடும். வா. ஐயோ ஐயோ சித்தி, ஐஷு அப்பா போயிட்டாருன்னு நினைச்சோம். இப்ப திரும்ப ரூமுக்கு போறாரு சித்தி. ஆமா புனிதா, எப்படியும் ராசாத்தி இப்ப அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிருப்பான். ஐயோ போச்சு, 2 பேரும் மாட்டிக்க போறாங்க. சத்தம் கேக்குது, ஆனா எங்கேயுமே இல்லையே. ஏய், இதுக்குள்ள இருந்து வருதுமா சத்தம்? அதுக்குள்ளயா? ஆ. ஐஷு, போன் இருக்குமா இதுல? இத யார் வச்சாங்கன்னு தெரியலையே. எதுக்கு வச்சிருப்பாங்க? போன்ல ரிங் ஆன மாதிரி கேட்டுச்சு, மிஸ்டு கால கூட காணமே. எங்களை கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும்? போய் கம்பெனிக்காரன்ட்ட போய் கேளு போ. நம்ம போகும்போது ரிங்கான சத்தம் கேட்டுச்சு, ஆனா மிஸ்டு கால காணமே. என்னடா இது? என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, கல்யாண வேலையா அவசரத்துல போனை வச்சுட்டு போயிட்டேன். சரி எடுக்கலான்னு போனா என் போன் ரிங் ஆகிற சத்தம் கேட்டுச்சு. எடுத்து பார்த்தா மிஸ்டு கால்ல இல்ல. அதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு மாமா? நம்ம வீட்ல இருக்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு போன் வச்சிருக்கோம். அதுல யாரோட போனாவது ரிங் ஆயிருக்கும். அது உங்க போன் ரிங் ஆற மாதிரி ஓ, கேட்டிருக்கோம். அப்படி கூட இருக்கும்ல. சரிம்மா, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். ஆ, போன் ரிங் ஆச்சா? கண்டுபிடிக்கிறேன். போன் வந்திருக்கு, சரி யார் கொடுத்தாங்க ஒன்னும் புரியலையே. அம்மா, ராசாத்திக்கு ஃபோன் பண்ணிருக்காங்கம்மா. நீ திரும்ப பண்ண. இத பண்றேன்டா. ஹலோ அம்மா, நான் ராசாத்தி பேசுறேன். சொல்லுமா ராசாத்தி, இந்த போன் எப்படிமா வந்துச்சு? நீ எப்படி கரெக்டா எங்களுக்கு போன் பண்ற? மங்க அத்தை தான் எனக்காக இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அம்மா அம்மா அம்மா, இரு நான் பேசுறேன். நீங்க என்கிட்ட எல்லார் முன்னாடி சண்டை போட்டதும் நான் பயந்துட்டேன். ஆனா இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு மங்க அத்தை தான் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா. அம்மா, அந்த பையன் ரொம்ப மோசமானவன். பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கான். இப்படி இருக்கிறவன் நாளைக்கு பணத்துக்காக ஐஷுவை என்ன வேணாலும் பண்ணுவான். நீ சரியா சொன்னமா. அதுக்குதான் இவ அப்பா கிட்ட நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா எதுவுமே நடக்கலமா. நீங்க மட்டும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தா இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணி ஐஷுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும். என்ன நம்புங்கம்மா. ஐஷு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். பெத்த அப்பாவே இவளை கடமைக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ பழகுன கொஞ்ச நாள்லயே ஐசுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறியே. உன்னை நம்பாம நான் வேற யாரமா நம்ப முடியும்? ஆனா இப்ப என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தான் எனக்கு ஒண்ணுமே புரியலமா. அம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி நான் என் அத்தை வீட்டுக்கு வெளியே வந்துட்டு உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் பண்றேன். நீங்க உடனே ஐஷுவை கூட்டிட்டு வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் காலையில போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? எந்த பிரச்சனையும் இல்லையே? நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், அது போதும் எனக்கு. நீதான் என் குலசாமிமா. நீ என்ன சொல்றியோ நான் அதை அப்படியே பண்றேன்.
ராத்திரி எத்தனை மணிக்குமா கூட்டிட்டு வரணும்? ஆமா மாமா, நம்ம எத்தனை மணிக்கு போறோம்? இரு, பேசாத. அம்மா, ஐஷு கிட்ட நான் 12 மணிக்கு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க. சரிம்மா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இந்த போனுக்கு மெசேஜ் பண்றேன். சரிம்மா ராசாத்தி. ராத்திரி 12 மணிக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அப்பா, ஓ, ஐஷு, நம்ம வேண்டின தெய்வம் நம்மள கைவிடலாமா? அப்படி போதா கதை? ஐஷு, ஐஷு, ஐசு. என்னம்மா? ராசாத்தி அக்கா உன்னை கூட்டிட்டு போக ராத்திரி வரேன்னு சொன்னாங்கல்ல, அதான் வீட்டுக்கு கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரம் வா போலாம். ராசாத்தி அக்காவா? ஆமா. ம். சரி வா வா, சத்தம் போடாதா, வா. வாமா வா. ராசாத்தி அக்கா, ஐஷு, இனி உங்க பொண்ணு பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம். ஐஷுவை நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க. வீட்ல காலையில எழுந்ததும் ஐஷு எங்கன்னு கேட்பாங்க. ராசாத்தி தான் கூட்டிட்டு போயிருக்கான்னு நீங்க தைரியமா சொல்லுங்க. என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் உன்னை நம்பிதான் அவளை அனுப்புறேன். அவளை பத்திரமா பாத்துக்கோமா. இவங்க 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? சரிங்கம்மா. ம், ம், வா ஐஷு. ஏய் ஐசு, சபாஷ் ராசாத்தி, சபாஷ். அடச்சி, நீ இந்த அளவுக்கு இறங்கி வந்து வேலை பாப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ்வளவு தூரம் திட்டி அசிங்கப்படுத்தியும் அத கொஞ்சம் கூட காதுல வாங்காம திரும்ப வந்ததும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான காரியத்தை பண்றனா உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும்? அத்தை, தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் இவளோட நல்லதுக்காக தான்.
இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி உங்களை எதிர்க்கணும்னோ இல்ல நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற மரியாதைக்கு பங்கம் வரணும்னு நான் நினைக்கல. போதும் போதும், ஓவரா நல்லவ மாதிரி நடிக்காத. உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். அது இல்ல அத்தை. ஏய் நிறுத்தடி, பெருசா வந்துட்டா நியாயம் சொல்றேன். ஐஸ்வர்யா இங்க வா. என்ன நீ பிரச்சனை? தம்பி நீங்களே பாருங்க, உங்க மருமக பண்ணிருக்கிற லட்சணத்தை. வீட்ல இருக்கிற பொண்ணு, அதுவும் நடு ராத்திரியில யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போக பாக்குறா. அவளுக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம் இருக்கு. இந்த நேரத்துல அவளை இப்படி திருட்டுத்தனமா கூட்டிட்டு போய் ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா இவளா பொறுப்பெடுத்துக்குவா? அப்படி ஏதாவது நடந்தா எல்லா கெட்ட பேரும் நம்ம குடும்பத்துக்கு தானே வரும்.